நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, இரவு 6 மற்றும் 7:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று அதிகாலை 3:35 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:48 வரை மூலம், பின்பு போராடம். யோகம் இன்று காலை 6:04 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:48 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:48 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசினியர்கள். இன்று வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். செயல்கள் உங்களுக்கு அதிக நேர்த்தி ஏற்பட கொடுங்க. அரசு தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு ஓய்வும் எடுத்துக்கொள்ளுங்கள். வியாபாரத்தில் திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இலக்கு நிறைவேற கடுமையாக உழைப்பீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்லக்கூடிய சூழல் இருக்கும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவாக அணுகுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக பலிச்சிடும். இன்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்கப் பெற்று ரசிகர்களின் பேராதரவை பெற முடியும். இன்று சுக வாழ்வு, சொகுசு வாழ்வு யாவும் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு என்று அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். இன்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு குழப்பமாகத்தான் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். காதலை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் காண வேண்டாம். பின்னொரு நாட்கள்ல பொறுமையாக நாம பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் பெரிய கெடுதிகள் ஏதும் இருக்காது. அனுகூலமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடக்கூடும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். என்று ஓரளவு சுறுசுறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அமைதியும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பரணி. என்று கொஞ்சம் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது. கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். சில விஷயங்களுக்கெல்லாம் நீங்க பொறுமையாக செயல்பட வேண்டும். என்று உங்களுக்கு எதிரிகளால் இருந்த தொல்லை கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கிருத்திகை. இன்று எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடிந்த அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு செயல்கள் நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். சிறிய பணி கூட கொஞ்சம் அதிக சுமை போல தோன்றும். தொழில் வியாபாரம் சிறக்க கூடுதல் பணிபுரிவது அவசியம். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. இன்று தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக நல்லது. காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு தேர்ச்சி உண்டாக கொடுங்க. இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு அதன் பிறகே நீங்க நியாயத்தை சொல்வது நல்லது. எதிர்ப்புகள் கண்டிப்பாக நீங்கும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படும். பண வரவு எதிர்பார்த்தை விட சீராக இருக்க கொடுங்க. கூடுதல் மன மகிழ்ச்சி உண்டாக கூடும். இன்று
மக்களின் ஆதரவை கண்டிப்பாக பெறுவீர்கள். கடினமான முயற்சியை மேற்கொண்டு எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய கெடுதிகள் ஏதும் ஏற்படாது. பெண்கள் விரைவாக செயல்படுவர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் விரைவாக செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. திருப்திகரமான சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் இன்று அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடுவீர்கள். மாணவர்கள் இன்று போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்வது சிறப்பு. இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க மனம் வந்து அடுத்தவருக்கு உதவி செய்து கொடுப்பீர்கள். அதே போல பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அதற்கு பின்னர் நீங்க பதில் கொடுக்க வேண்டும். தொழில் வியாபாரம் சிறக்க கூடுதலாக பணிபுரிவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. ரோகிணி. பதட்டப்பட வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் குழப்பம் இருக்கத்தான் செய்யும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். நகைகளை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். பண விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்கள். வார்த்தைகளை தெளிவு வேண்டும். குழப்பமான மனநிலை இருந்து கொண்டே இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மிருக சிரிஷம். செயல்கள் அதிக நேர்த்தி ஏற்பட கொடுங்க. நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும். நல்லதொரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். வாடிக்கையாளர்களுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். திட்டமிட்ட வளர்ச்சி சீராக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நேர்மையுடன் எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்லது நடைபெறக்கூடும். என்று நீங்க தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பார்த்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்கும். சிலர் உங்களிடம் எதிர்பார்ப்புடன் அணுகக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். விவேகமுடன் எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. தொழில் வியாபாரம் செழிக்க அதிகம் பணிபுரிவது அவசியம். அளவான பண வரவுதான் கிடைக்க கொடுங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சூழ்நிலையை புரிந்து கொள்வீர்கள். நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காரியத்திலும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட கொடுங்க. தொட்டது ஓரளவு துலங்கும் நாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கூடுதலாக இன்று நீங்க பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது எதிலும் நல்லது. மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள் எழக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு இன்று எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெயர் புகழ் கௌரவம் யாவும் உங்களுக்கு தேடி வரும் நாகற்கு கொடுங்க. எதையும் திட்டமிட்டு மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கூடுதல் சுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று கூடுதல் மகிழ்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் மற்றும் குளறுபடியாக இருக்குங்க. குழப்பம் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். பக்குவமாக செயல்படுவது எதிலும் வெற்றிக்கு வழிவகுக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மன அமைதியுடன் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் சரிவர நடக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் என்று கொஞ்சம் நீங்க பார்த்து பக்குவமாக பேசுவது நன்மை கொடுக்கும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க.
பலவிதமான யோசனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். திருவாதிரை என்று நீங்க கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மனமும் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நேர்மையை நீங்க நிலையாட்டிக் கொள்ளும் இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இன்று நீங்க பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். புனர்பூசம் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டுங்க. அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். இன்று எதிர்மறையான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிலும் கூடுதல் சிறப்பு உண்டாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள் இன்று நீங்க புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிரித்த முகத்துடன் செயல்படுவீர்கள். மனசுக்குள் ஒருவித கருணைத்தன்மை ஏற்பட கொடுங்க. கவலைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற கூடுதலாக பணிபுரிவீர்கள். பண வரவில் திருப்திகரமான நிலை உருவாக்கக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உறவினர்களின் வருகையினால் மன மகிழ்ச்சி கொடுங்க. இன்று திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். கூடுதலாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்திலும் மிதமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிள்ளைகளின் உடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவியில் செய்து கொடுப்பார்கள். எதிலும் நேரடியாக செயல்படாமல் கொஞ்சம் நீங்க விலகி இருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் நல்லதுதான். பயப்படுவதற்கோ குழப்பம் அடைவதற்கோ ஒன்றுமில்லை. தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தாருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் மன மகிழ்ச்சி கூடும் நாகருக்கு கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் குளறுபடியாக இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இந்த விடுமுறை நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு சூழலை உருவாக்கி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இந்த சிக்கல்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் ஓரளவு காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்லக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைத்துவிடக் கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். இன்று எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம். இன்று குடும்பத்துடன் வெளியினருக்கு சென்று வருவீர்கள். பாதுகாப்பை கருதி எதிலும் ஈடுபடுவது நல்லது. பண விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிலும் பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சிக்கல்கள் கண்டிப்பாக சரியாகும். நிதானத்துடன் எதிலும் ஈடுபடுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். இன்று ஓரளவு மாற்றங்களுக்கு உட்பட்ட நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். ஆயில்யம். இன்று மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக பளிச்சிட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது சிறப்புக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவான விஷயங்களை தலையீடுகள் செய்யும்பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமாக பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதுவும் போக போக சரியாக கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடன் சுமை இருந்தது கண்டிப்பாக சரியாகும். பணி சுமை ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாக விட கொடுங்க. இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். இயற்கை சூழ்நிலையுடன் இயல்பாக வாழ்க்கை நடத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சிறப்பாக இருக்க கொடுங்க. வியப்பூட்டும் வகையில் அனைவரும் உங்களுக்கு நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்க கொடுங்க. இன்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். இன்று ஓரளவு
மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லும். இந்த நாள நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்குங்க. விரும்பி வாங்கிய பொருட்கள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக உபயோககரமாகத்தான் இருக்கக்கூடும். சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் போக போக சரியாகும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். வியாபாரம் உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடுங்க. பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும்லாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதலில் என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியுங்க. என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் இன்று உங்களுக்கு விடாமுயற்சிக்கு வித்திருநாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. சுலபமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு வாழ்க்கை வியப்பூட்டும் வகையில் இருக்கக்கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம் இன்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட தெளிவு ஏற்பட வேண்டும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். தெய்வீக அருள் நன்மையை கொடுக்கும். கவனமாக பேசி பழகுவது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். சிறு தடங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. கூடுதலாக இன்று நீங்க உழைக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. உணவுப் பொருட்களை இன்று நீங்க கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்று விரும்பிய வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. கூடுதலாக இன்று உழைத்து எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம் செயல்களில் வெற்றி இருக்கும். வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். சிந்தனை வளம் இன்றி ஏற்படக்கூடும். எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. உடைய கருத்துக்களை மற்றவர்கள் கேட்டு அதன்படி நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று நீங்க செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். அது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடைபெறும்லாக இருக்க கொடுங்க. தீட்டிய திட்டம் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். என்ன ஒன்று சிலர் சொல்லுகின்ற அறிவுரை உங்களுக்கு சங்கடத்தை உருவாக்கி கொடுக்கும். பணி சுமை ஏற்பட்டது எல்லாம் கண்டிப்பாக சரியாகும். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. செலவுகளை நீங்க திட்டமிட்டு மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. பண தேவைகள் போக போக அதிகரிக்க கொடுங்க. உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையில் கூடுதல் மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்கள் செய்து முடிக்க அலைய வேண்டியிருக்கும். என்று உங்களுடைய செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவார்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உறவினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினருடன் பேசும்பொழுது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியம். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கோரிக்கைகள் கூட கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வர கொடுங்க. இன்று கன்னி ராசினியர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவது நல்லது. பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பெண்கள் இன்று நேர்மையாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறக்கூடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலில் அவசரப்படாமல் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. காதலை பற்றின புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். என்று மாணவர்கள் தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் உங்களுக்கு இப்பொழுது விலகி செல்ல கொடுங்க. அனைவரும் உங்களுக்கு உதவியாகத்தான் இருப்பார்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்ண வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. சிலர் சொல்கின்ற அறிவுரை உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்தம். என்று ஓரளவு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. முக்கிய முடிவுகள் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். இன்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். செலவுகளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு அதற்கேற்றாற் போல் செயல்படுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். உங்கள் வார்த்தைகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். இயல்பான சூழல் இருக்குங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சித்திரை. என்று நீங்க மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உங்கள் முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வார்த்தைகளை பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். என்று நீங்க கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தொழில் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று நீங்க எதிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். வேண்டாத நபர் ஒருவரை பொது இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் உங்களுக்கு இக்கட்டான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். கூடுதல் முயற்சி உங்க வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு மிகவும் சிறப்பாக செல்ல கொடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொண்டால் மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நிர்வாகத்தில் நீங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். பல்வேறு விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நட்பு என்று உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உடைய பேச்சுக்கு என்று எதிர் பேச்சியவர்கள் அடங்கிவிடக் கொடுங்க. வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். வாடிக்கையாளரின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை கொடுக்கும். வியாபார தளத்திற்காக புதிதாக இடமும் வாங்குவீர்கள். பெண்கள் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் என்று ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட கொடுங்க. என்ற காதல் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். வெற்றி நடை போடுங்க. என்று மாணவ கண்மணிகள் படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகள் செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பக்குவமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கூடும். சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட விஷயத்திற்கும் இன்று முடிவு கட்டுவீர்கள். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அபார திறமை இன்று கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். மனதிற்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. விசாகம். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். பல்வேறு விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்கக்கூடும். என்று மனதிற்குள் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. எதிலும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அபாரமான சிந்தனையை உருவாக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் அனைத்தும் தீரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்க சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனதிற்குள் கருணைத்தன்மை ஏற்படக்கூடும்.
நல்ல செயல்களை புரிந்து நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கண்டிப்பாக காத்திருப்பீர்கள். உங்கள் லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறக் கொடுங்க. இன்று தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான பண உதவியும் கிடைக்கும். காரணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பானதாக அமைதிவிடக்கூடும். உபரி பண வருமானமும் ஒரு பக்கம் கிடைக்க கொடுங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முக்கிய முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். கவன சிதறல்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். தேவையான பண உதவியும் கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். பல பிரச்சனைகள் தன்னை காத்துக் கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். நல்ல காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டிகள் கொஞ்சம் இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். வாடிக்கையாளர்கள் மன நிறைவு அடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. அவருக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்ற பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். வீண் விவாதங்களை நீங்க தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் கருத்துக்கள் சொல்லும் பொழுது கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. பதட்டமும் குழப்பமும் தயவு செய்து அடைய வேண்டாம். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் உற்சாகம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். குழப்பமாக இருக்கும். காதலில் திருப்தி இல்லாத போல் இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். மாணவர்கள் இன்று போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வத்தை கொள்வீர்கள். மாணவர்கள் எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று காரிய தடை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். மனசுக்குள் கருணைத்தன்மை ஏற்படக்கூடும். வீடு வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உபரி பண வருமானம் ஏற்படக்கூடுங்க. உழைப்பின் அருமையை நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். என்று புது முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபடுவீர்கள். பல்வேறு விஷயங்களை நாட்டம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். என்று தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் நீங்க போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம் எல்லாம் திருப்பு முறையாக அமைந்துவிடக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அனுகூலமான காரணி பலம் பெற கொடுங்க. கேட்ட இடத்தில் பணவரவு கிடைக்கக்கூடும். உபரி பண வருமானம் சீராக இருக்கக்கூடும். முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லை. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். என்று தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல செயல் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சமூகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை நிம்மதியான தருணங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிலும் உங்களுக்கு கூடுதல் திறமை வெளிப்பட கொடுங்க. சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வேண்டாத பிரச்சனைகள் தள்ளி தொக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு பணி முழு அளவில் உங்களுக்கு நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் தயவு செய்து இன்று நீங்க பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அதே போல யாருடைய விஷயங்களிலும் பஞ்சாயத்துகள் பண்ண வேண்டாம். நடப்பதை மட்டும் கூர்மையாக கவனியுங்கள். பின்னர் நாம எதைக்கும் பதில் கொடுக்கலாம். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் ஏற்படக்கூடும். நிதானம் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். நன்மைகள் நடப்பதற்கு பொறுமை வேண்டும். தொழில் வியாபார நடைமுறை சுமாராகத்தான் இருக்கும். பண செலவில் சிக்கனத்தை பின்பற்றுவது நல்லது. தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. கூடுதல் மன அமைதி ஏற்படக்கூடும். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நடப்பாகக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்து தெரிவிப்பார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். எது செய்வதாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. குடும்பத்தில் உங்களுக்கு வேண்டாத பிரச்சனைகள் தலை தூக்க கொடுங்க. குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது. வீண் பதட்டம் தயவு செய்து மேற்கொள்ள வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுங்கள். அது வெற்றிக்கு வழிவகுக்கும். பக்க பலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க.
யோசித்து செய்யும் காரியங்களை மட்டுமே வெற்றி இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கைக்கு குறைவு இருக்காது. பெண்கள் இன்று குடும்பத்தை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு இன்று எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்களா ஆர்வம் ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பெண்கள் இன்று எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதல் குளறுபடியாகத்தான் இருக்கும். குழப்பமாகத்தான் இருக்கும். காதல விட்டு கொடுப்பது ரொம்ப நல்லது. இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டாம். எதையும் யோசித்து செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக ஜெயித்து விட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று நீங்க எதையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது பொறுமை வேண்டும். பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைதிவிடக் கொடுங்க. என்று உங்களுக்கு பேச்சு குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நிதானமாக செயல்பட்டால் இதில் முன்னேற்றம் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பல்வேறு விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. போராட்டம் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். என்று நீங்க முயற்சியில் மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். சந்தோஷமான மனநிலை ஏற்படும் நாளாக கொடுங்க. உத்திராடம் காரியங்களை வெற்றி இருக்குங்க. பக்குவமாக செயல்படுவது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயர்வதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று நீங்க இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அது மட்டுமில்லை, வீட்டுக்கு என்ன தேவையோ அதனை நீங்க வாங்கி போடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசி நேயர்கள் இன்று நீங்க பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பணிகள் உங்களுக்கு முழுமையாக நிறைவேறக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். வெற்றி பெறுவதற்காக கடும் இயக்க உடைப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிதமான வளர்ச்சி இருக்கும். ஆதாய பணவரவு சீராக கிடைக்க கொடுங்க. குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இளமை கால நண்பர்களை சந்தித்து மனம் மகிழ்வீர்கள். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. உடைய கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடும். எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனதளவில் அனைவரையும் பாராட்டுவீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வெற்றிக்காக அரும்பாடு படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். இன்று யாருக்கும் பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை மட்டும் ஈடுபடுவீர்கள். என்று உபரி பண வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமம் எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படும் நாளாக கொடுங்க. என்று பணமும் உங்களுக்கு கண்டிப்பாக கையில் புழங்க கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எதிலும் உற்சாகமாக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று நல்ல நிலைக்கு செல்லும் நாளாக கொடுங்க. காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். பொறுமையாக இருந்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மாணவர்கள் நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம்.
நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க தன்னம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்வீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுகபோக வாழ்க்கை அமைதி விடக்கூடும். இன்று உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. திருவோணம். இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதிற்குள் ஒரு இது மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். என்று நீங்க பல்வேறு விஷயங்கள்ல நாட்டம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம். மனதிற்குள் மகிழ்ச்சி கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்பட கொடுங்க. தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சுமூகமான சூழலை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இன்று நீங்க நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்ளும்னாக இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு திறமைகள் பளிச்சிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்க எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை எல்லாம் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். கும்பம் ராசினியர்கள். பிறர் விஷயங்களில் தலையீடுகள் செய்யாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடக்கூடும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பிள்ளைகளிடம் சிரித்து பேசி பழகுவீர்கள். பணிகள் உங்களுக்கு முழு அளவில் இருக்கக்கூடும். செயல்களில் உங்களுக்கு திறமை வெளிப்படக்கூடும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். சிலர் சொல்கின்ற அறிவுரை உங்களுக்கு சங்கடத்தை உருவாக்கி கொடுக்கும். செயல்களில் திறமை வளரக்கூடும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். ஆதாயம் வரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். திட்டமிட்ட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உபரி பண வருமானம் கிடைக்கும். முக்கிய முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடுங்க. உடல் சோர்வடையாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. அதிகாரியிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்த பணி உயர்வு கண்டிப்பாக கிட்டும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் என்று சொத்து சார்ந்த விஷயங்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதல் நெருக்கடியும் குழப்பத்தையும் கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதலில் நீங்க இப்போதைக்கு அவசரப்படாமல் இருக்க வேண்டும். பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சுய கௌரவம் மேலோங்கும். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும். சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது போதுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று உங்களுக்கு காலப்போக்கில் பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. உபரி பண வருமானம் இன்று ஏற்படக்கூடும். இன்று பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். திட்டமிட்ட வாழ்க்கை சிறப்பாக இருக்கக்கூடும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல்வேறு விஷயங்களில் நாட்டம் ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பார்த்த பணி உயர்வு கண்டிப்பாக கிட்டும். இன்று உங்களுக்கு செயல் திறமை கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கூடுங்க. சதயம். இன்று பிறர் விஷயங்களில் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பல்வேறு விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வச்சு இருக்குங்க. உடலை பற்றி தவறான எண்ணங்கள் எழக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது வெற்றிக்கு வழிவகுக்கும். புரட்டாதி. இறைவனை முழுமையாக நம்புவீர்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வச்சு இருக்குங்க. இலக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. பல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யோகமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வார்த்தைகள் உங்களுக்கு தெளிவு வேண்டுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. சொத்து சார்ந்த விஷயங்கள்ல தெளிவு ஏற்பட வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க உதாசீனப்படுத்திவிட வேண்டாம். மீனம் ராசினியர்கள். இன்று நீங்க வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் பொறுமையாக இருந்தாலே வெற்றி இருக்கும். பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நிர்வாகத்தில் நீங்க அற்புதமாக செயல்படுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். திட்டமிட்டு இன்று காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடைபெற கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எல்லாம் ஓரளவு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இன்று நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல கொடுங்க. யாரையும் இன்று மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது.
சிறிய அளவில் நடைப்பயிற்சி மேற்கொண்டு உடலை வலுப்படுத்துவது மிக சிறப்பு. தந்தையின் சொல்மிக்க மந்திரமில்லை. தந்தையிடம் வாக்குவாதம் ஏதும் செய்ய வேண்டாம் என்று தாயின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு எல்லாம் சுமூகமாக இருக்கக்கூடும். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் இருக்குங்க. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் இப்பொழுதே முடிவு கிடைக்கக்கூடும். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையும் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனியாக அமைந்துவிடக் கொடுங்க. பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பெண்கள் அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். பதட்டப்பட வேண்டாம் என்று காதல்ல கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கும். பதட்டம் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல்ல இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம் என்று மாணவ கண்மணிகள் நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சிறப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். மாணவர்கள் இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற கொடுங்க. இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று இனிமையாக பேசி பொழுதை கிழப்பீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். போட்ட திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சிரமங்கள் எல்லாம் போக போக சரியாக கொடுங்க. இன்று கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வர கொடுங்க. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். பல்வேறு விஷயங்களில் நாட்டம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற கொடுங்க. உத்திரட்டாதி பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். பங்காளி சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாளாக இருக்க கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். என்று தயவு செய்து பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம் பார்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி மனம் கொஞ்சம் சங்கடம் அடைய கொடுங்க. சில முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டுங்க. குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வது நல்லது. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லுங்கள். நீங்களாக எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். இன்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். தெளிவான முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொண்டு உடலை வலுப்படுத்தினால் மன நிம்மதி பெற கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.